ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. காவேரி வீட்டில் வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையன் போனால் என்ன பண்ணுறான்னு தெரியலையே, கோவமாக வேறு போனா அப்படின்னு சொல்லி சாரதாம்மா பாட்டி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி வந்து, அம்மா எனக்கு அதான் பயமாக இருக்குது தாத்தா, இவர் அவசரப்பட்டு கோவத்தில் எதாவது வார்த்தை விட்டார், அப்புறம் ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு கான்வர்சேஷன் பேசும்போது விஜய் வந்து திடீர்னு வந்து பேக்கோடு நிற்கிறார் போட்டி பிடிக்க. எல்லோரும் ஏஞ்சி வந்து குமரன் கூப்பிட்றாரு, வாங்க விஜய் உள்ளே வாங்க அப்படின்னு. ஸோ வாங்க உள்ளே வாங்கன்னு காவேரி கூப்பிடுது. இல்லை, நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன், சொத்துலேருந்து எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டேன், உங்கள் அம்மா என்னை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாரு. சாரதாம்மா, என்ன தம்பி நீங்கள் அவசரப்பட்டு புது பிரச்சனையை ஒன்று உருவாக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. காவேரி பற்றி அக்கறைப்படாதவங்ககிட்ட நான் அந்த மாதிரி தான் பேசியே ஆகணும், விட்டுட்டேன்னா வெறும் விஜயாக வந்திருக்கேன், ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா நீங்கள் ஏற்றுக்கலன்னா நான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்றாரு. ஏன் காவேரி, எனக்காக நீ வருவியா இல்லை அம்மா அதுக்கு பர்மிஷன் தரணுமா அப்படின்னு. உடனே காவேரி வெளியே வந்து கை பிடிச்சிக்கிறாங்க. உங்களுக்காக நான் வந்துடுவேன், இதுக்கு மேலே உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை, அம்மா உனக்கு சத்தியம் பண்ண தான், நான் அதை மீறத்துக்கு கூட இப்போ ரெடி ஆகிட்டேன், பிகாஸ் நாங்கள் 2 பேரும் வந்து மனசார இப்போ ஒன்றா வாழ போகிறோம், அவர் இனிமேல் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. ஸோ நான் அவ்வளோ கல்நெஞ்சுக்கார இல்லடி, வாங்க மாப்பிள்ளை உள்ளே வாங்க தம்பி உள்ளே, இந்த வீட்டோட மாப்பிள்ளை நான் உங்களை ஏற்றுக்கிறேன் மனசார, நீங்கள் காவேரிக்காக எல்லாத்தையும் விட்டு வரும்போது நான் இது கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர சொல்லி அவங்க போயிடுறாங்க. அப்புறம் பாட்டி ஒன்றா கரெக்டாக சாதிச்சிட்டிங்க, ஒன்றா சேர்ந்துட்டிங்கன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக ஹாப்பியாக டான்ஸ் ஆடி பாட்டியமாக போகிறாங்க. ஸோ இவங்க ஹக் பண்ணுறதை பார்த்து கங்கா வந்து போயிடுறாங்க, குமரனும் போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து ரூமில் வந்து பர்சனலாக பேசுகிறாங்க. உங்களுக்காக அம்மாவுக்கு எவ்வளோலாம் பில்டப் பண்ணி பேச வேண்டியது இருக்குது, ஏன் உண்மையை சொல்கிறதுக்கு என்ன பில்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் கேட்குறாரு. இருந்தாலும் சூரியனை டார்ச் லைட் அடித்து தானே காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு அப்போ தானே புரியும்ன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ என் குழந்தைக்காக இல்லைன்னா உங்களே என்னை மதிக்கணுன்றதுக்காக விஜய் உங்கள் அத்தையோட மனசில் வந்து உங்களை சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கணுன்றதுக்காக அவ்வளோ எஃபர்ட் போயிட்டு பேசினேன். அப்படியா, சரி சரி, இதுக்கப்புறம் நான் எங்கே எப்படி இருக்க போகிறேன்றதை நினச்சி ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாத சரியாயிடும் சொல்லி அவங்க க்யூட் கான்வர்சேஷன் தாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து நல்லா போச்சு. 2 பேருமே இவரையும் கேட்ட மாதிரி, ஃபேன்ஸ் கேட்ட மாதிரி ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அப்கமிங்கில் எந்த மாதிரி இருக்கும்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். சரிங்களா? நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.